ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுனவின் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். யூஸ்வலாக கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கம்மியாக தான் வந்து ஃபுட் எடுத்துக்கிறேன், ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறேன், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறேன், பட் என்னால் வந்து வெயிட் லாஸ் பண்ணவே முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம 2 விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த 2 விஷயத்தில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெயிட் போட்டே இருக்கேன், நான் வந்து குண்டாயிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாமல் மைண்டை ரிலாக்ஸாக இருந்தீங்கனாலே போதும், ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து ஆக்டிவாக வந்து பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மட்டும் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. அப்படி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து ஆக்டிவாக பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்களோட டயட்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்க் பண்ணவே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான டயட் சார்ட் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒபேசிட்டி இருக்குது, அந்த மாதிரியான ஏதாவது டயபெட்டிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான டயட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை, நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் முக்கியமாக நிறைய பிளேசஸில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் சென்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் இல்லை 15 டேஸ் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு 10 to 20 kgs வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ 20 டேஸ், 15 டேஸ் சேலஞ்ச், 10 டேஸ் சேலஞ்ச், இந்த மாதிரி நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து போனோம் அப்படின்னா அந்த மொமெண்ட்க்கு நம்மளால வந்து வெயிட் லாஸ் பண்ண மாதிரி ஆகும். பட் பெர்மனண்ட்டாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டா நமக்கு கண்டிப்பாக வந்து பெர்மனண்ட்டான ஒரு வெயிட் லாஸ் கிடைக்காது. அப்போதைக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண மாதிரி தான் வந்து இருப்போம். ஸோ நம்ம ஃபுட்டு நம்மளோட டயட்டில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு லாங் டேர்ம் பெர்மனண்ட்டான ஒரு வெயிட் லாஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஈஸியான டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க அந்த டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ தயவு செய்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நான் வந்து குண்டாக இருக்கேன், நான் வந்து நிறைய சாப்பிட்டா இன்னும் வந்து வெயிட் கெயின் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், இந்த மிஸ்டேக்கை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை தயவு செய்து யாருமே வந்து பண்ணாதீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் மஸ்ட். கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்கல அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து கண்டிப்பாக எனர்ஜி வந்து தேவை. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம சாப்பிட்லன்னா நம்ம பாடி வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்வேஷன் மோடுக்கு போயிடும். அப்போ என்ன பண்ணுன்னா, நம்ம பாடிக்கு எனர்ஜி தேவை அப்படிங்கிறங்காட்டி நம்ம கை கால்லெல்லாம் இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு எல்லாத்தையுமே எனர்ஜியாக வந்து மாற்றிக்கும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் வந்து டயர்ட் ஆயிடுவோம். ஸோ நமக்கு வந்து இன்னுமே வந்து பசி எடுக்கும். அப்போ நம்ம ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பசி எடுத்து நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாமல் நிறையா வந்து சாப்பிட்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பாடி வந்து டைரெக்டாக அந்த ஃபுட் எல்லாத்தையுமே வந்து வயிற்றுக்கு தான் வந்து கொண்டு போகும். அப்போ நமக்கு வந்து அந்த பெல்லி ஃபேட் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்போஸ் முடியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட ஓகே தான். ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர். ஸோ வாட்டர் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து நிறையா வந்து குடிக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாகம் எடுத்தால் மட்டும்தான் வந்து தண்ணி குடிப்பாங்க, இல்லைனா வந்து தண்ணியே வந்து குடிக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுக்கணும். டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ரொம்பவே வந்து டயர்ட் ஆயிடுவோம். ஸோ அதனால தாகம் எடுத்தால் தான் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னுலாம் வந்து கிடையாது. நம்ம டெய்லியும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் ஆகுது கண்டிப்பாக நம்ம பாடிக்கு வந்து தண்ணி வந்து குடிக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டிலெலாம் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணி வந்து குடிங்க. அப்படி குடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டராக வந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா அதுவுமே வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்கள் பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும்.
சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வார்ம் வாட்டராக வந்து குடிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சு பாயில் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை வந்து 3 ஸ்பூன் வந்து சீரகம் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதுவுமே வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் ஹேபிட். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக வந்து சாப்பிட்ருவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த குவான்டிட்டியே தெரியாமல் நிறையா வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுங்க. அதே மாதிரி நல்லா வந்து மென்று சாப்பிடணும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு வாய் இப்போ எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஒரு வாயை நம்ம வந்து மினிமம் ஒரு 30 டைம்ஸாவது நல்லா வந்து மென்று சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நார்மலாக. ஸோ நம்மளால் அந்த அளவுக்கு வந்து மென்று சாப்பிட முடியல அப்படின்னா கூட ஒரு மேக்ஸிமம் நம்ம வந்து மென்று சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக சாப்பிட்டு நல்லா மென்று சாப்பிட்டா தான் நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த உமிழ் நீர் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கூட மிக்ஸ் ஆகி ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லோவாக சாப்பிடும்போது தான் நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ்மே வந்து கரெக்டாக இருக்கும். அதனால எப்போவுமே சாப்பிடும்போது ஸ்லோவாக சாப்பிடுங்க. அதே மாதிரி நல்லா மென்னும் நல்லா வந்து சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4. ஸோ டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ். ஸோ ஃபேட்டி ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற கீ, பட்டர், சீஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே அதிகமாக வந்து சாப்பிடாம நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அது மட்டும் இல்லை, ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணுறது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்கும்போது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸு, சிப்ஸு, மிக்சர், முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து சாப்பிட்டே வந்து டிவி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்டு அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இதெல்லாமே வந்து வராது. ஸோ அது வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால எப்போவுமே வந்து ஆயில் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து நட்ஸ் வந்து சாப்பிட்லாம். ஸோ வால்நட்டு, முந்திரி, பாதாம் இந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வந்து சட்னி கடலை இருக்கு இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதுலேயுமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. வேர்க்கடலை சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபேட்டி ஃபுட்ஸ்க்கு பதிலாக. வேர்க்கடலை, நட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது அண்ட் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆயிலி ஃபுட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது நம்மளோட பாடிக்கும் அண்ட் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே வந்து நல்லது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் ஃபுட் ஆன் டைம். இது வந்து ரொம்ப முக்கியம். டைமுக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெயிட் லாஸ் பண்ணும்போது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கும்போது மார்னிங் 8:30 to 9:30க்குள்ளே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து லஞ்ச் அப்படிங்கும்போது 12:30 to 1:30க்குள்ளே நீங்கள் வந்து லஞ்ச் வந்து சாப்பிடணும். டின்னர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஃபோர் 7:30 நீங்கள் வந்து டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ இந்த ஒரு ரொட்டீனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களோட வெயிட் ரிடக்ஷனுக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அதுவும் முக்கியமாக டின்னர் வந்து 7:30க்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு, அதாவது வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டை வந்து விட்டுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் வெளியில் வந்து சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ முக்கியமாக ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள், எப்பாச்சும் ஒரு நாள், மந்த்லி ஒன்ஸ், 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றது ஓகே. பட் ரெகுலராக வந்து சாப்பிட்றது ரொம்பவே வந்து தப்பான ஒரு விஷயம். அதுவுமே நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். இப்போ ஏதாவது ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் கொஞ்சமாக, அதாவது ஒரு பீஸ் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட முடியல அப்படின்னு வந்து ஏங்கிறது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கு கொஞ்சம் லிமிட்டடாக வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பீஸா வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 4 பீஸ் வருமா, அதில் ஒரு பீஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம வந்து பீஸா வந்து டெய்லி வந்து சாப்பிட போகிறது கிடையாது. 2 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து அதில் ஒரு பீஸ் சாப்பிட்டா அது வந்து எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ அது டெய்லியும் வந்து அதே பீஸாவை வந்து சாப்பிட்றது தான் வந்து மிஸ்டேக். ஸோ எப்பாச்சும் ஒரு நாள் ஏதாவது ஒன்று வந்து சாப்பிட்றது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலோரிஸ் வந்து கால்குலேட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ மார்னிங் நான் இவ்வளோ கலோரிஸ் தான் வந்து சாப்பிடுவேன், லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கலோரிஸ் வந்து கால்குலேட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் தப்பான விஷயம். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ அதில் கொஞ்சம் லிமிட்டடாக வந்து சாப்பிட்டாலே போதும். வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காக வந்து நான் இவ்வளோ தான் கலோரிஸ் வந்து கால்குலேட் பண்ணி சாப்பிடுவேன் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல். இதுதான் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஸோ நம்ம வந்து வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் வெயிட் ரிடக்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் அப்படின்னே வந்து சொல்லலாம்.
ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்னியாக இருப்பாங்க. ஸோ அது வந்து டயட் கிடையாது. டயட் அப்படின்னா என்னென்னா, நம்ம டெய்லி எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுலேருந்து அந்த குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்தாலே போதும், நமக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டயட். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து வெறும் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் தான் வந்து சாப்பிடுவேன், வேக வச்சு உப்பு இல்லாமல் இந்த மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் வந்து காலையில் வந்து எடுத்துக்குவேன். ஸோ அதே மாதிரி லஞ்ச் பார்த்தீங்கன்னா பன்னீர், சப்பாத்தி இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்குவேன், வேறு எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு மட்டும்தான் வந்து நல்லா வந்து வெயிட் ரிடக்ஷன் ஆகும். திருப்பியும் அவங்க வந்து மற்ற ஃபுட்ஸ் நார்மலாக வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு மறுபடியுமே வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு பெர்மனெண்ட்டாக வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு என்னவோ அதோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணாலே நமக்கு வந்து அது டயட் அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லோ வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணும்போது தான் நம்மளோட வெயிட் லாஸுமே ரொம்ப வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். டக்குன்னு வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு அதே மாதிரி வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ஃபுட் கண்ட்ரோல்லையே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும் அண்ட் நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து லன்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ரைஸு, அதுக்கப்புறம் குழம்பு, ரசம், பொரியல் இந்த மாதிரி வந்து எடுத்துப்போம். ஸோ அதை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து ரைஸு, நிறைய பொரியல், குழம்பு, ரசம் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். கொஞ்சமாக ரைஸு, நிறைய வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பழகிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராசஸே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கும் போது நம்மளோட பாடியுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுமே வந்து ஃபுல்லாக வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து இருப்போம். ஸோ நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டில் கொஞ்சம் வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். அப்பப்போ நம்மளோட பாடியும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ண நமக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது 2 monthsலேயே வந்து ஈஸியாக வந்து தெரியும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறேன், டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. வெறும் வந்து கோதுமை, உப்புமா இந்த மாதிரி மட்டும் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு தப்பான விஷயம் தான். ஸோ நமக்கு வந்து ரைஸ் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து மில்லட்ஸ் என்ன வேணாலும் வந்து சாப்பிட்லாம். ஸோ மில்லட்ஸ் வந்து ஒரு வாரத்தில் ஒரு 4 நாளில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீதி 3 days நீங்கள் வந்து ஒயிட் ரைஸும் எடுத்துக்கலாம். அதுவுமே நமக்கு வந்து தேவை தான். ஸோ அதையும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மில்லட்ஸே சாப்பிட்றதும் ஒரு தப்பான விஷயம். ஸோ எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போனால் தான் அது ஒரு நல்ல டயட். இந்த மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ். ஸோ ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம டயட்டில் இருக்கும்போது அதிகமாக வந்து எடுத்துக்கணும். அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். பட் அதுலேயுமே நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஸோ வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு நடக்கும். இப்போ நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கொத்தவரங்காய், பீக்கங்காய், புடலங்காய், அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபுட்டில் அடிக்கடி வந்து சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது சாம்பார், குழம்பு இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து சௌச்சௌவு, பீக்கங்காய், அதுக்கப்புறம் வந்து புடலங்காய், பூசணிக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸும் வந்து சேர்த்துனோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து வாட்டர் கண்டென்ட் அதாவது நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேயுமே நம்ம வந்து ஃபுட்டில் வந்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து சாப்பிட்லாம். எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. நிறைய பேர்த்துக்கு என்ன ஹேபிட் இருக்குன்னா நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னரை இல்லை வந்து லஞ்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸில் வந்து எப்படி நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி வந்து ஃப்ரூட்ஸும் வந்து அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி அந்த நார்ச்சத்து இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி, அதுக்கப்புறம் வந்து கொய்யாக்காய், மாதுளம்பழம், அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன், பைனாப்பிள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து செலக்டிவாக அடிக்கடி வந்து எடுத்துட்டிங்கன்னா அதுவுமே வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் டயட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கீரையும் வந்து எடுத்துக்கோங்க. அதுவுமே வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் வந்து கீரை என்ன கீரை வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். நம்ம நிறையா வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும்போது நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் நம்ம வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக கிளியராக வந்து இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால் எப்போவுமே நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் முக்கியமாக வந்து நார்ச்சத்து இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் ரெகுலராக வந்து வாக்கிங் போவாங்க. அப்படி இல்லைனா வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எடுத்தோடனே 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிராஜுவலாக நீங்கள் வந்து உங்களோட டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்தோடனேயுமே 45 மினிட்ஸ் வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போனோடனேயுமே வந்து டயர்ட் ஆயிடுவீங்க. ஒரு 2 டேஸ் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ எடுத்தோடனையும் கிராஜுவலாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆனோடனையும் ஒரு லெவல் உங்களுக்கு இது ஓகே, நம்மளுக்கு ரெகுலராக இது பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையவே வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களால் வந்து வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் ரெண்டும் பண்ண முடிஞ்சால் மட்டும் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை வந்து கால் வலி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு பதிலாக பெட்டர் ஆப்ஷனாக வந்து நீங்கள் யோகா வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ யோகா பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுக்குமே வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ண முடிச்சவங்க எக்ஸசைஸ் ஆர் வாக்கிங் ஏதாவது ஒன்று வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க, வாக்கிங் போக முடியாதவங்க பெட்டர் நீங்கள் வந்து யோகா வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 9. ஸோ 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னர். ஸோ டின்னர் அப்படிங்கிறத நான் ஒரு தனி டிப்பாகவே சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டின்னர் டைம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக 7 to 7:30க்குள்ளே நம்மளோட டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அது வந்து ரொம்ப மெயின். அதுதான் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளோட டின்னர் பிளேட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ரைஸ் வந்து எடுக்காதீங்க நைட் டைமில். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்பாத்தி இல்லை உப்புமா இல்லை வந்து மில்லட்டில் ஏதாவது தோசை அந்த மாதிரி பண்ணலாம். டைமில் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் நம்மளோட டைஜஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 7 o'clock சாப்பிட்டீங்க அப்படின்னா 9 o'clock மறுபடியும் வந்து பசி இருக்குது அப்படின்னா ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இல்லை வந்து ஒபேசிட்டி இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் பால் வந்து குடிச்சிக்கலாம். அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைனா ஒரு பழம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். பட் மறுபடியும் வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்லீப்பிங். ஸோ ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து நல்லா வந்து தூங்கணும். தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஹியூமனுக்கும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நல்லா தூங்கலைன்னா அப்படின்னாலே நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்சன் நார்மலாக வந்து ஒரு 6 to 8 hours வந்து தூங்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு க்ரோத் ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு வந்து காமிக்கும். அதாவது நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஸ்லீப்பிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ காலையில் எந்திரிக்கும் போது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருப்போம். சப்போஸ் நம்ம வந்து நல்லா தூங்கலை, ஒரு நாள் நைட்டு தூங்கலை அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு காரணமும் அந்த ஹார்மோன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து நல்லா தூங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஆக்டிவாக வந்து இருப்போம் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருப்போம். சப்போஸ் நமக்கு ப்ராப்பரான ஸ்லீப்பே ரெகுலராக வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி இருப்பாங்க. டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து விரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து வரதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால தான். ஸோ எப்போவுமே வந்து 6 to 8 hours வந்து தூங்குங்க. உங்கள் பாடி அண்ட் மைண்ட் ரெண்டையுமே வந்து எப்போவுமே ரிலாக்ஸாக வந்து வச்சுக்கோங்க. ரெண்டுக்குமே வந்து எப்போவுமே ரெஸ்ட்டு அப்பப்போ வந்து கொடுங்க. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். நம்ம ஏன்னா அந்த முக்கியமான 10 டிப்ஸ். ஸோ இதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு 2-3 monthsலேயே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து 1 or 2 weeks வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு 3 to 4 months நல்லா பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து வெயிட் வந்து செக் பண்ணாதீங்க. ஸோ வெயிட் வந்து ரெகுலராக செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஆகும். நீங்கள் ஒரு 15 to 20 days ஒன்ஸ் மட்டும் வந்து வெயிட் செக் பண்ணுங்கள்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 1 வீக் அப்புறம் 2 பேத்தோட வெயிட்டையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாடி, ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த், ஒவ்வொருத்தவங்களோட மெட்டபாலிசம், பாடி மெட்டபாலிசம் எல்லாமே வந்து வேற மாரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து வெயிட் லாஸ் ஆயிரும். இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால எப்பவுமே வந்து மத்தவங்க கூட வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் வந்து குண்டா இருக்கேன், நான் வந்து வெயிட்டா இருக்கேன், என்னால வந்து இப்படிதான் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாகி வெயிட் கெயின் ஆகுறதுக்கு தான் வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே மைண்ட் அண்ட் பாடி 2யுமே வந்து ரிலாக்ஸாக வந்து வச்சுக்கோங்க. அண்ட் ஹாப்பியாக வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து போங்க. ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான டிப்ஸ். கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.